முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே தவாரு முட்டைக்கண்ணி இப்ப எதுக்கு இங்க வந்த? என் புருஷனை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதே வந்து என்ன ஏதுன்னு பார்த்து பாண்டு வந்தேன். ஆளு மண்டையும் பாரு. இருந்தாலும் முட்டைக்கண்ணனுக்கு ரொம்ப என்ன வீட்டை விட்டு வந்துட்டா போதுமே, எண்ணத்தை எடுத்துட்டு வாரோம், எண்ணத்தை வச்சுட்டு வாரோம், அப்பலாம் எதுவுமே வழங்காது. நீங்க போவியே, உங்களுக்கு பின்னாடி ஒரு இடத்தை எடுத்து கொண்டு கொடுப்பாரோ. வேற எதுக்கு உங்க இடத்துல தாலி கட்டினாங்களா? உனக்கு 3 தடவை கட்டிருக்கேன்டி. கோவப்படாதடி பொண்டாட்டி. மாமா எப்போதுமே ஒரே நினைப்பிலே இருப்பான். மாமா மனசுக்குள்ளயும் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட நினைப்பு ஓடும். என் நிம்மதி எப்போ அங்க எடுத்துட்டு 6 மாசம் கணக்கா நீ செயல போட்டுவிட்டு கழுவி இங்க விட்டுவிட்டு இங்க எல்லாரும் சந்தோஷமா கும்மி அடிக்கிறீங்களா? ஒருத்தனே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? எவனும் நிம்மதியா இருக்க கூடாது. ஏன் நிம்மதியா எடுத்துட்டு நீங்களும் அப்படி சந்தோஷமா ஜகஜோதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ? உங்க எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. நான் எடுத்திருக்கும் போது ஆயுத நீ தாண்டி மாப்பிள்ள. உன்னை எப்படி சிக்க வைக்கணும்டா அப்படி சிக்க வைப்பேன். பொறுத்திருந்து பாரு. எனக்கு பெத்த மகளும் தேவையில்ல, பெத்த மகனும் தேவையில்ல, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நான் இருக்கிற இடத்துல நான் ராஜாவத்தையும் வாழணும். அதனால எவனுமே எனக்கு வேண்டாம். நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு யாரு குடிய வேணாலும் கிடைப்பேன். அப்போ உன் குடியை நான் கெடுக்கத்தையும் செய்வேன். தாசில்தார் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களோ? பத்திரம் அடிக்கிற வேலை மொத்தமா ஆப் வைக்கிறேன். எழுவட்டவன் என்னமா வந்துக்கிறியா? காசு வாங்கும்போது நாய் நாக்கு தொங்கப்பட்ட மாதிரி தொங்கப்பட்டு வாங்கிவிட்டு என்ன வண்டிக்கு வாங்கிட்டு பாக்குறேன். வரட்டும், இன்னைக்கு என்ன ஏதுன்னு பாத்து போறேன். ஒருத்தர நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அது மட்டும்தான் என் நோக்கம். கால கொடுமடா சாமி. எங்கனுக்குள்ள நின்னுக்கு கொண்டு தெரியாம தாசில்தார் ஆபீஸ்க்கு முன்னாடி நின்னுக்கிட்டு தாசில்தார் வந்து நின்னுக்கிருக்கேன், அது கூட தெரியல. இதை விட இங்க ஹைலைட் என்னடா, இவரு ஒரு சார்பதிவாளருக்கு ட்ரெஸ் பாரு. உனக்குலாம் இன்னும் டைலாக் போடணும். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். தாசில்தார் மேடம். ஐயோ மன்னிச்சுக்கங்கக்கா, நான் கவனிக்கல, அங்க பாத்துக்கிறேன். எதுவும் நினைச்சுக்கிறாதியா? எதுவும் நினைச்சுக்கிறாதியக்கா? ஐயா எடுத்துட்டு போகட்டும், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன ஒரு தாசில்தார் ஆபீஸை விட்டு வெளியே வந்து நினைக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை விஷயமா இங்கே வெளியே பக்கத்து கிராமம் வரைக்கும் அனுப்பி வச்சிருந்தேன், பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும். அதே ஒரு வாரத்துக்கு போகிறதுக்கு இருந்தேன். நானும் ரொம்ப நேரமாக காத்துக்கிறேன், முடியலை. அதே இப்போ நானே வெளியே வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சரிங்க மேடம், அப்புறம் நீங்கள் போகிறது இருந்து பார்த்து என்னதுன்னு பார்த்துட்டு வாங்க. என்ன அங்கே 2 ஜோடி போகிறாங்க, லவ் பண்ணிக்கிறக்காப்ல தெரியுது. அது ஒன்றும் இல்லை, நம்ம சார்பதிவாளருக்கு மண்டையில் அடி விட்டுருச்சாமா. அதனால இப்படித்தான் இருக்காதீங்கன்னு நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவரை எப்படி சரி பண்ணி நட்ட கரெக்டா திருவி விட்டு அவர் சரி பண்ணி ஆபரேஷன் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். ஐயோ தாசிலு மாமா, தாசிலு மாமா. என்னடி தாசிலு பூசுலுங்கிட்டு? நானே இப்ப ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுக்கிறதுக்கு இப்பதான் தாசிலு பூசுலுங்கிட்டு அதுக்கு போ சொல்லு. மாமா பைத்தியம் மாதிரி பேசிக்கிருக்காது. எங்க பாருங்க மாமா, தாசிலு மாமா, தாசில்தார் வந்திருக்காங்க. வட்டாட்சியர் எங்க பாருங்க. அட நம்ம வட்டாட்சியரு, வாங்க வாங்க வட்டாட்சியரு, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, சார்பதிவாளருக்கு மரியாதைலாம் நிறையத்தே இருக்கு. ஒரு ஆபீஸ் அவங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்து ஒரு சார்பதிவாளர் உள்ள கூட்டிட்டு போறாப்ல தெரியுது. பரவாயில்ல, உங்க மரியாதை மனசுல இருந்தா போதும். நிறுத்தடா, நிறுத்து. எதுக்கு இப்படி பொங்கிக்கிட்டு வார? எங்களுக்கு பேச தெரியும், நாங்களும் பேசுவோம்ல. நீ மட்டும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்களும் பேச மாட்டோமா? இலே பெண்ண, நீ ஒரு சார்பதிவாளர், நான் ஒரு வட்டாட்சியர். உன்னை என்ன வெண்ணைக்கு நான் வந்து வாசல் அழைக்கணும்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பல்ல காட்டாதீங்க மேடம். உங்களை என்ன அவன் தான் அறிவில்லாம பாத்துக்கிறியாண்டா. நீங்க அப்படி லுக்க வரீங்களோ? உங்க ரொமான்ஸ் எல்லாம் தீயதே வைக்கணும். எனக்கு போய் வயிற்றுச்சலா இருக்காமா? ஏன் தாசிலு, நான் வேணும்னா ராமனுக்கு போன படவா இப்படிங்கிறதுக்குள்ள இங்க வந்து நின்று போடுவாரு. அப்புறம் நீங்களும் கண்ணாடி ரொமான்ஸ் பண்ணலாம்ல. அடி ஆத்தி, நல்லா இருப்பதா?
100 வருஷத்துக்கு நல்லா இருப்ப. இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஏலே வெண்ண நீலாம் ஒரு சார் பதிவாளரா? சார் பதிவாளர் போட்டு வர ட்ரெஸ் ஆடாது உனக்கு நாய் பிடிக்கிற வேன்ல தான்டா ஏத்து விடணும். முத அடைச்சிங்க தாசுல. நான் ஒண்ணு இவர் கூட வரல. இவர் ஒரு எப்படி சொல்றது? இவர் ஒரு மறதி நோய் பிடிச்ச வர இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் எதையாவது வீட்ல வச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறம் பேரவன் அதான் வேற ஒத்துக்கு இருக்கும்போது அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா போட்டு என்னைய போட்டு உயிரை வாங்குவாரு. நான் படபடன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. இப்போ இந்த இதை வச்சுட்டு வந்தாரு. இந்த விலங்க பத்திரம் அடிக்கிற சொல்லி சொல்லிக்கிறாருல அதோட பேசிக் நேற்று எடுத்து வச்சுக்கிறாரு நேற்று நைட்டு. இப்போ அதை வச்சுட்டு வந்தாரு. கவனம் பூரா வேலை இருந்தா தானே பொட்டாட்டி பைத்தியம் பிடிச்சிக்கிறதா அப்படியே இருக்கும். என்னடா வெண்ண இந்த வாருங்க வட்டாச்சியரு இப்பெல்லாம் மன்னிக்கிறீங்க. நான் வேலையை ரிசைன் பண்ண வேண்டியது வரும். என்ன என்னங்கிறேன் ரொம்பதே மன்னிக்கிறியா? இல்லை 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 சற்ற சாத்துடா. என்ன வெண்ணைக்கு இப்படி பொங்கிட்டு வர? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஏ ட்ரெஸ் அத்தாட என்னடி ஏட்டேன்? என்னடா ட்ரெஸ் இது? அது ஒண்ணுமில்ல தாசுலு. நான் வீட்ல இந்த புடுதண்ணி பிடிப்பாங்கல்ல அடுப்பு கறிக்கண்ணி பிடிப்பாங்கல்ல அந்த துணிக்கு எடுத்து போட்டு வச்சிருந்தேன். வெண்ணாக அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. சரி எனக்கு வீட்ல சோடி இருக்கு. முதல்ல இந்த ஃபைலை வாங்க சொல்லிடா. ரொம்ப நேரம் வாங்க சொல்லியிருக்கேன் வாங்கவே மாட்டாரு. வாங்கிட்டு மூஞ்சிட்டு விட்டு எரிஞ்சிட்டு போங்க. இவனுக்கு என்ன மரியாதை கேட்குறேன். இவனுக்கு எந்த மரியாதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. தாசில்தார் மேடம் என்னைய ரொம்ப நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறிய. அப்புறம் நான் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ண வேண்டி வரும். காமெடி சிரிப்பே வரல. மொக்க காமெடி பண்ணாதப்ப ஆளும் மண்டையன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு தாசில்தாருக்கு ஆபீஸ்க்கு வெளியே என்ன வேலை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன் ராம வர சொன்னீங்களா? சைட் அடிக்கு தானே நிக்கிற. ஏய் வெண்ணா இவனுக்கு பாரு ஏற படப்பே இல்ல. போடா சோழியை பார்த்துக்கிட்டு. நான் டிரைவர் பக்கத்து கிராமம் வரைக்கும் அனுப்பி வச்சேன். ஒரு சோழியை அனுப்பி விட்டேன். அவன் இன்னும் வாரானாமா. அதே ஓ அப்படிங்களா? சரிங்க தாசில்தார் மேடம். அப்ப ஒரு சார் பதிவாளருக்கு மரியாதை கொடுத்து உள்ள கூட்டு போவான்லாம் கிடையாது. இங்க அங்க இருந்து இங்க உங்க வேலையை பார்க்கவே வந்தீங்க அப்படித்தானே? ஏலே ஒன்னு விட்டேன்னு வச்சுக்க கால் சும்மா கொய்யுங்கும். இல்ல இல்ல நான் தெரியாம தான் இன்னைக்கு இந்த ஆபீஸ்க்குள்ள வாரியலோ. இந்தம்மா இருந்தது உன் புருஷனுக்கு என்னாச்சு? அந்தால ஒரு மெண்டலு. மரியாதை ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி பூங்கடா பூங்க. ஒண்ணு இல்ல இன்னைக்கு நான் ஒண்ணு வேலைக்கெல்லாம் வரல. என்ன எனக்கு பத்திரம் ஆபீஸ்க்குள்ள சில பத்திரம்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. அதுக்குதான் வந்தேன். நான் மதியானத்தோட வீட்டுக்கு போயிருவேன். என்ன அதையும் தெரிஞ்ச விஷயமாச்சே. பூங்கடா போயிட்டு வரட்டுமா? பார்த்து பாத்திரமா போயிட்டு வாங்க. சின்ன வாரேன். கொஞ்சிக்கோ முந்திரி முத்துளி சிந்திக்கோ முஞ்சணி வர்ண சுந்தரி வாவே தாங்கள் நக்க தகதினி ஆடும் தங்க நிலாவே குஞ்சிரி தஞ்சி கொஞ்சிக்கோ முந்திரி முத்துளி சிந்திக்கோ முஞ்சணி வர்ண சுந்தரி வாவே தாங்கள் நக்க தகதினி ஆடும் தங்க நிலாவே போலீஸ்கார் என்ன செஞ்சுக்க நீ? என்ன ரொமான்ஸா? ரொமான்ஸ் தீய வச்சு போய் பாத்துக்க. என்ன வெண்ணைக்கு இப்ப நீ தோர திறந்த? அப்படியே ரொமான்ஸ் பண்ண விட்டுட்டாலும் இது எதிர்பார்க்காம நடந்தது. நான் டவலை மறந்து வச்சுட்டு அம்மா கிட்ட சத்தம் போடலாம்னு கதவை திறந்தேன். இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. பரவாயில்ல நல்லாத்தே இருக்கு. நானே கூப்பிட்டேன்ல வா சேர்ந்து குடிப்போண்டு. நீ தான் கேட்கவே இல்ல. யோ கொமட்ல குத்துனேன்னு வையே அம்படதே பாத்துக்க. போலீஸ்காரனுக்கு ஆசை பத்தியா? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் பிடிப்பானா? இப்பதான் பொண்டாட்டி பிடிச்சிருக்கியான். போயா அக்யூஸ்டும் பொண்டாட்டியும் ஒன்னாயிர முடியுமா என்ன? வாய் பேச்சுக்கணும் குறைச்சல் இல்லையா உனக்கு?
மஞ்சு அழகா ஐயோ என்னை விடியா, நான் வெளியே போகணும். வெளியே அம்மாச்சி நின்றுக்கு இருந்தாங்க. ஒரு மாதிரி நினச்சி போடுவாங்க பாத்ரூம்குள்ளே வருவோம். ரொம்ப நேரம் ஆகி வெளியே போறேன்டா தப்பா நினச்சி போடுவாங்க. வெளியே போகணும் விடியா. என்ன இங்க கள்ளக்காதல நடந்துருக்கு? நான் கழுத்துல முடிச்சு போட்டிருக்கேன், ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஊரறியதே போட்டேன். என்ன புருஷ கொண்டாடினா அப்படி இப்படி இருப்பாங்க, அவங்க என்ன தெரியாது என்ன? இங்க பாரியா, ரொம்பத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிருக்க. இதெல்லாம் ஒன்றும் ஜாரி இல்லாமா சோழி பார்த்துட்டு இப்போ விடுறியா என்ன? முதல்ல இடுப்புல இருந்து கையடியா நீ. அது என்னடி தெரியலடி வாயாடி, கையாவும் அங்கதே போகுது. கோமட்ல குத்துனேன்னு வையே, அப்புறம் அப்படியே. என்ன மஞ்சு மாமா பார்த்து ஒரே வெக்க போல அண்ணாந்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே. சி பூங்காலகன், நீங்க வர வர ரொம்ப பேட் பாயா மாறிட்டு வாரியா. நான் என் பேரனே பேத்தியும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து என் கூட ரொமான்ஸ் பண்றீங்க. இது சரியில்லை அழகன், உங்க மூஞ்சியை பார்த்தாலே வெக்கமா வருது. அது ஏன் ஆசை பொண்டாட்டி, காதலுக்கு வயசு இல்லையே, யார் வேணாலும் காதலிக்கலாம். நாம 2 பேருக்கும் வயசு 80 அப்படின்னு இருந்தாலும் காதலுக்கு ஒரு வயசு இல்லையே, அதனால காதலிக்கலாம். வா காதலிக்கலாம். ஏய் நீ கேளு. நீ கேளு, நான் கேட்க முடியும். நீ கேள். ஏய் போய் மூடி, கொஞ்ச நேரம் இந்த ரொமான்ஸ் ரசிப்போம். பேசாம நில்லு. என்ன இருங்க அழுது தாங்க முடியலடா, என்னால முடியல, எடுத்து சொல்ல. மஞ்சு அழகன் ஏய் நில்லடி. எங்க நிக்கிறதா? யோ ரொம்பத்தையும் பண்ணிக்கிருக்க என்ன போலீஸ்காரே, சரியில்லாமா? மறுபடியும் தட்டி விட்டு விழுக்காம பாத்துப்போம். ஓயாம தாங்கி பிடிக்க மாட்டேன். ஒரு நேரத்து போல என்ன பொத்து நிக்க போட்டுருவேன், விழுந்து சாவுண்டு. யோ உன்னால என்கிட்ட திட்டு வாங்காம இருக்கவே முடியாதயா? கீழ போடுவ நீ கீழ போடுற வரைக்கும் என் கை என்ன முருங்கக்கா பிடிங்கி இருக்குமா? வெண்ண ஆளு மண்டைய பையா. கீழே போட்டுருவேன்னு சொன்னேன். ஒன்னே என்ன சொன்னா, நீ சரியான போடி. அப்படி சீக்கிரத்துல எல்லாம் கீழே போட்ட முடியுமா என்ன? ரொம்பத்தே ரொம்பத்தே வாயாடி பொண்டாட்டி கோவப்பட்டாலும் அழகுதே, சிரிச்சாலும் அழகுதே, அழுதாலும் அழகுதே, எல்லா விஷயத்திலும் என் பொண்டாட்டி அழகுதே. என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. யோ போலீஸ்காரே வந்து தொலை வெளிய. பாரு போர்சி போரு. சீக்கிரமா வந்து தொலையா, உள்ள நான் முட்டைய போட்டுக்கிருக்க, வந்து தொலை. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முருகி அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. பேச பாத்தியா? காலையில அம்மா கிட்ட ஓட்டறது கிடையாது. இந்த சன அப்பதா கிட்டதே. என்னடி தங்கமயில, என்ன வேணும், என்ன பேசுறிய, என்னடி செல்லாம்? அம்மா இங்க குத்தாலா? அம்மா இங்க குத்தாலா? நம்ம குடிப்போமா? காலையில செல்லக்குடி குளிச்சிருவோமா? இன்னும் பெத்தாரு அழகு, அப்படியே உன் அப்பனை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி. உனக்கு இதை ஒன்று சொல்லிருக்கமா? அப்படியே அவன் அப்பனை சின்ன பிள்ளைய பார்த்த மாதிரிட்டு. சின்ன பிள்ளைய எப்படியா கருந்தேன்? என் மகளாவது பேண்டாவது போட்டிருக்கா. இன்னும் சில பேர்லாம் எப்படி இருந்திருப்பாங்களோ. அடியே என் அம்மா உட்காந்துக்கு இருக்காங்க, என்ன பேசுற? நாங்க நீ இல்லாததையா சொன்னோம்? ஏன் அத்தை சொல்லுங்க பாப்பா. உங்க மகன் எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரு? என் மகன் மாதிரி பேண்டாவது போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரா இல்ல எப்படி? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? ஐயோ சின்ன வயசுல இது பண்ணாத கூத்தா. ஐயோ சட்டி போட்டுட்டு அவுத்து விட்டு அப்படியே சுத்துவியான். அம்மா சோழி பத்தி பேசாம இருக்கும்போது என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா சின்ன வயசுல இருந்தது இப்ப பேச சொன்னாங்க. அம்மா வெக்கமா இருக்குமா? ஐயோ வேணாம் தா, உன் புருஷன் வைவியான். அவங்கிட்ட என்னால வையால வாங்க முடியாது. இந்த பிள்ளைய குடுத்தியா சுடு நீ வெந்நீர் காயப்பட்டிருக்கேன், அதெல்லாம் குளிப்பாட்டுவேன். அதுக்கு இப்ப தூக்க வந்தேன். அவங்க எங்க எங்ககிட்ட இருக்காங்க? பால் குடிக்க மட்டும் தான் அம்மாவை தேடுறாங்க. மத்த நேரம் மத்த ஆள கூட பாத்துட்டு நல்லா இருக்குது. அப்புறம் என் அத்தாச்சி வீட்டுக்கு போறேன்னு நினைச்சிருந்தேன். அதோட அறிவு பிள்ளைக்கு வளகா போய்க்கிறேன்னு சொல்லி பேசியிருந்தேன், ஞாபகத்துல இருக்கா? அதெல்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க. நானும் அதை பத்தி பேசிக்கிறேன். வளையல் மட்டும் வாங்கணும். 5 மாசத்துக்கு எப்படி வளையல் போடுறது அப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன். சரி இந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் நான் போய் தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்துட்டு வரேன். நானும் வரவாத்த. இல்ல வேணாம். முத தானே கத்திக்கிருந்தா, இப்ப கத்துவால என்ன? பாத்துக்க பத்தா இருந்தா அங்க உட்காந்து இருக்கல, வெட்டியதான் உட்காந்து இருக்கா, போன நோட்டிக்கிட்டு அவளை கூப்பிடுறேன். ஏன்னா இருந்து பாருன்னு அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு, வயலுக்கு போகணும்னு சொல்லிக்கிறீங்க. ஏய் நான் ஒன்னும் சொல்லல, அப்படி மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிருப்பியான். மறு வேலையை படுறா என்ன? அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியும். நீங்க முதல்ல வெளியே போங்க. இப்ப என்ன வெண்ணைக்கு அத்தையை வெளியே அனுப்புறிய? எப்படி இருந்தாலும் போத்தான போறாங்க என்ன? அவங்க வெளியே போக சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்கலான்னு.
பாடத்துல தீய வைக்க. ஒருடி உன் மாமியார் வெளியே போட்டோம் அப்புறம் இருக்குடி உனக்கு. ஓ சரி பாப்போம். சரி தாமரை, சரி இந்தா மித்ரா குட்டியை போய் நான் போய் குளிக்க வச்சுட்டு வாரேன். வெந்நீர் போட்டிருக்கேன், லாவி குளிப்பாட்டிட்டு கொண்டு வந்தாரே. அப்புறம் ட்ரெஸ் மாத்தி போட்டு வச்சு தூங்க வை, இல்லன்னா நைட்டு தூங்க விட மாட்டா. சரிங்க. அச்சச்சே அம்முக்குட்டி அம்முக்குட்டி குளிப்போமா? இந்த இக்கி இக்கி சொன்னாலும் சரி குளிச்சுட்டே ஆகணும். வாங்க இக்கி இக்கி போடுறாங்க. இக்கி இக்கி இப்ப என்ன வண்ணிக்கு ஒரு கதவு போட்டிருக்காருன்னு தெரியலையே. என்ன கதவு போட்டிட்டாப்ல? நாங்க பயந்துருவோமா? சோழி பத்தி வேலையா? எனக்கு வெளிய வேலை இருக்கு. பர்றா வெளியே போகத்தே கதை போட்டு வந்தாங்களே மவளே உன்ன. மாமா விளையாடாதீங்க, விலங்க வேலை இருக்குங்கறல. என்ன வேலை இருக்கு? சோறு விடுற வேலை தானே. எனக்கு இப்ப பசிக்கல, நான் பிறவு சாப்பிட்டுக்கிறேன். என்ன இல்ல என்னாடி கேக்குறேன். உங்களுக்கு இப்ப என்ன ரொம்பவே பண்ணிக்கிறீங்க? வாழ்க்கைல ஒண்ணும் ஜாரி இல்லாமா? உனக்கு என்னதாண்டி சரியா இருந்திருக்கு? பாருங்க மாமா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியே இருக்கு. அப்புறம் பாத்துக்கிறங்க. இப்ப அத்தை வந்தாங்கன்னா அப்படித்தேன். ஏங்க இப்படி சரி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா? நீ வம்பளுக்குற மாதிரி இருந்தா வம்பளுக்குதான் செய்வேன். என்ன திமிருங்கிறேன். நாங்க சின்ன பிள்ளை அப்படி இருந்து இப்படி இருந்து உங்களுக்கு பேச்சோ கிண்டல் பண்ணி விளாடுறிய. அது கிண்டல் தானே பண்ணாங்க. நீங்க பண்றதுல நம்ம நெசத்துக்கே பண்ண மாதிரி பண்ணிக்கிறீங்க. நீங்க விடுங்க, ஏங்க இப்படி சரியா? எதுக்கு பல்ல கடிக்கிறீங்க மாமா? என்னடி மாமா உங்களுக்கு பிரச்சனை? அதுவா இங்க இப்ப பேசுறது போங்க. இங்க ரொம்ப மோசமான ஆளு. அப்படியே வம்பளுக்குற மாதிரி வந்து என்ன போங்க மாமா. மூஞ்சி பாரு கருமா. வர ரொம்ப ரொம்ப கெட்ட பையில மாறிட்டு வரீங்க. தள்ளுங்க, சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேணாம், வயிறு நிறைஞ்சிருச்சு. மதியானம் வரேன். அப்ப போடா ராஸ்கல். ராஸ்கல் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பவே மித்ராக்கு இன்னொரு குழந்தைக்கு ரெடி பண்ணிடலாம் தான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா மேடம் எதுக்கு சரி வர மாதிரி தெரியல. சரி வரலைன்னா சரி படுத்திடுவேன். என்ன இன்னும் பிறந்ததுக்கே ஒரு வயசு கூட ஆகலையா? அதுக்குள்ள ரெண்டாவதுக்கு பிளான் பண்றாங்க. அங்க போங்க, அவங்க பிளான்ல கொடி கட்டி வைக்க நான் வாரேன். டாக்டருக்கு என்ன வந்துச்சா? நானே பால் வாய்க்கு வந்திருக்கேன்ல. போய் ரூம்ல போயிருங்க மாமா, எடுத்துட்டு வரேன். ஏன் ரூம்ல இருந்து குடிச்சானே இங்க இருந்து குடிச்சானே? எங்க இருந்து குடிச்சாலும் அந்த பால் நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்க போறீங்க. அதை நாங்க தான் குடிக்க போறோம். சரியில்லை டாக்டர் மாமா. சரி நான் வாரேன். ஆரம்பிச்சிட்டாயா? அடியே இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? நீங்கதான் பிரச்சனை. சோழியை பார்த்துட்டு இப்ப உள்ள இருந்துச்சு போறீங்களா என்ன? நீங்க உக்காந்துட்டு இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. நீங்க சும்மாவே இருக்கவே மாட்டிய. அதுதானே முடியாது. பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு புருஷன் எந்திரிச்சு வெளியே போன்னு சொன்னா எப்படி? அதுக்கு டாக்டர் ஏன் இப்படி செய்யறிய? விலகுங்க. ஆமா விலகுங்க, தள்ளுங்க, மூஞ்சிலே குத்துனேன்னு வையே. பொண்டாடிய கண்டுக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல வந்தா இப்படி பண்றது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கண்டுக்கவே மாட்டீங்க, வெளியே கூட்டு போக மாட்டீங்க, இசையை மட்டும் கூட்டு போறீங்க வர்றீங்கன்னு சண்டை போடுறது. இந்தா இங்க வாரு அம்பிட்டுச்சேன் பாத்துக்க. அதுவும் இன்னைக்கு மல்லிகை பூலாம் வச்சு ஆளு பார்க்கவே நல்ல லுக்கா அழகா இருக்க. அப்போ மாமாவை பார்த்தா அமைக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கி என்ன அப்படின்னே வச்சுக்கடி பொண்டாட்டி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் சேர்ந்து சமைக்கிறேன். அப்படின்னா தானே வேகமா வேலை முடியும். ஆமா, இங்க கிளுகிளுன்னு வேலை முடிஞ்சது. இங்க என்னையே செய்யவும் விடாம வந்து பின்னாடி பின்னாடி புடிச்சுக்கிறது. அப்படி என்னன்றதையும் நான் பாலை காய வச்சு கொண்டு வந்து கொடுக்க முடியும். மாமாவுக்கு ஹெல்ப் பண்றேன்டி. அப்படின்னா தான் சீக்கிரமா வேலை முடியும். இல்லைன்னா எப்படி சீக்கிரமா வேலை முடியும்? நீங்க இப்ப இந்த இடத்த விட்டு போனாலே எனக்கு வேகமா சீக்கிரம் வேலை முடியும். இல்லைன்னா வேலை முடிஞ்ச மாதிரிதே. இப்ப நீங்க போறீங்களா? நான் அத்தையை கூப்பிடுவா.
மாமா முதல்ல கை வச்சிருக்க இடத்துல இருந்து கையெடுங்க. என்னது இது? நீ உன் வேலை பாரு, நான் என் பொண்டாட்டி தானே. வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். ஏ மல்லிகா என்னமாப்பா? கருகுதே, ஒரு பக்கம் புகையுதே. அம்மா ஏ சி சில்லித்தனமா எல்லா விஷயத்துக்கும் அம்மா கூப்பிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? புருஷ மராட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உள்ள வந்து அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க. சிப்ப உங்க ரொமான்ஸ்ல பெனாயில தான் ஊத்தணும். ஏண்டி அறிவு கட்டவளே, பால் கேட்டா இங்க உட்கார்ந்து உன் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? பால் சட்டிலே வத்தி போச்சு, இனி உங்களுக்கு பால்லாம் கிடையாது. பேசாம படுத்துங்க போங்க. குட் நைட். இப்பவே நீ என் பொண்டாட்டி. இப்ப போறியா இல்ல எப்படி டம்ளர் பறந்து வரணுமா? போ போ, இங்கிருந்து தெரியாதாலே போய் தொலை. மூஞ்சி மோரையும் பாரு. எங்க முகரைக்கு என்ன நல்லாத்தே இருக்கு. போப்பா ஆந்துருச்சு மாஞ்ச மண்டை. அத்தாச்சி ஒரே சுடுக்கிக்க போகுது. பரவாயில்லையே, நல்லா பேச கத்துக்கிட்ட. இப்படித்தான் பேசணும். நான் பேசதா இருக்கட்டும், இப்ப விலகறிகளா எப்படி? முடியாது. நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவா. என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாய் அடங்கும். சரி, அது மெதுவாக அடங்கிட்டு போகுது. இப்போதைக்கு ஒன்றும் சரியில்லாமல் இருக்கு. இப்போ விலங்க பேர வரேன், மேலே ரூமுக்கு வரேன், விடுங்க. நான் தூக்கிட்டு போறேன்டி. டாக்டரே யோ தள்ளியா? இன்னைக்கு நீ என்ன மரியாதை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, இன்னைக்கு நடக்க வேண்டியது நடந்ததே ஆகும். சி போங்க அங்கிட்டு. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை என்னை பார்த்தா நான் புதுசாக ஏதாவது தெரியுதா? கோன் போடதாடி கூட்டிட்டு வந்தீங்க, போட்டு விடுங்கடி. இல்லடி, நீ எப்படி இப்படி இருக்க? உன்னால எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா இருக்க முடியுதா? நீ எப்படி இப்படி இருக்க? இல்லை உன்னோட கேரக்டர் இப்படி தானா? நீ அப்படிப்பட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும்டி. ஓ, உனக்கு இதுதான் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டே மட்டும் தான் இருக்க முடியும். தூக்கிப்பட்டு மறு வேலையை பார்க்கணும். இப்போ கோன் போட்டு விடுறீங்களா இல்லை நான் பேசாம பியூட்டி பார்லர் கிளம்பி போகவா? ஏ புரடி ரொம்ப தான் பண்றா. ஆளை மூஞ்சியும் பாரு. கேட்கறது வந்து இல்லை கேளுடி, உட்காந்து சாணி மாதிரி உட்காந்துருக்கா பாரு. நான் கேட்கறதுக்கு நீ என்ன இருக்கு? அவ எதுக்குமே பதில் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. சரி என்ன, எப்படி உன்னால எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி எடுத்துக்க முடியுது? இல்லை எனக்கு புரியல. ஏப்பா உனக்கு புரியவே வேணாம், என்ன விட்டுரு. இப்போ கோன் போட்டு விடுறீங்களா என்னடி? இல்லைன்னா தூங்கிடுவேன் என்ன? சரி சரி போட்டு விடுறோம். இங்க பாருங்கள், வாடா நல்லவனே. என்ன இப்பதான் நாங்களா கண்ணுக்கு தெரியறமா? டேய் இளங்கோ, என்ன நீ அதிசயமா மேலலாம் வந்திருக்க? 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டமே. நான் வரல, நீங்க போங்க, உங்ககிட்ட யார்கிட்டயும் பேச பிடிக்கல, அப்படி எப்படின்னு சீன் போட்டேன். இப்ப எதுக்கு மேல வந்த? ஏய், 2 பேரும் உங்க வயசுக்கு ஏத்தாப்புல பேசுங்க என்ன. தூக்கம் வரல, அதான் மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, காத்து வாங்க வந்தீங்களா? உன்னை பார்த்தா காத்து வாங்க வந்த மாதிரியா தெரியுது. இன்னும் 1/2 hourல எனக்கு பிறந்த நாள். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ணணும்னு நீ நினச்சிருப்ப. நீ மட்டும் இல்லை, நானும் அதை தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் மேலே வந்திருப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. சரிடா, நீ அதுக்கு தான் வந்திருப்பேன், நாங்கள் நம்பிட்டோம். என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு போ. லட்சுமி, வர வர உனக்கு வாய் ரொம்ப கூட ஆயிடுச்சு. இரு, உன்னை அண்ணங்கிட்ட சொல்லி தரேன். ஆமா, அவனுக்கு அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணவே நேரம் சரியா இருக்கும். இதுல இவன் வேற. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கோன் தானே போட வந்த, போட்டு விடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போட்டுக்கலாமா? ஏதோ ஒண்ணு போடுறி. அண்ணனை முழுங்கிறாதடி. சைட் அடிக்கிறன்ற பேர்ல அவனை திங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நீ சும்மா ரெடி, அவன் ஏன் புருஷன், நான் பாப்பேன். புருஷனா? அடி பாவிங்களா. கலக்குங்க கலக்கு. ஆமா, இன்னும் நீ போட ஆரம்பிக்கல, சீக்கிரம் போடுறி. இருவிழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் கும்மி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி போனாலே கண்ணு மொழி தூங்கல. பேசாம நீ போனா நெஞ்சு குழி தாங்கல. உன்னால தன்னால சொத்துறனா. இந்தாம்மா வச்சாச்சு, போய் தூங்குற வேலையை பாருப்பா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கண்ணாலேயே 2 பேரும். அழிச்சிட்டு கொஞ்சம் திரும்ப வைங்க.
அடியே நம்ம நீ இந்த இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், வா நம்ம போயிடலாம். விட்டா நீ அடிச்ச கோணப்புறம் அவளே அடிச்சிட்டு திரும்ப வச்சு விடுறேன்னு சொல்லுவா. எந்திரி, பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வா எந்திரிச்சு ஓடிடு. எப்படியும் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணதான் மேலே வந்திருப்பேன்னு தெரியும். ஆனால் காற்று வரலைன்னு அசிங்கமாக போய் சொல்லாத. இன்னும் 12 ஆகிறதுக்கு 2 minutes தான் இருக்குது. என்னடா இவ பர்த்டே அன்னைக்கு ஏதோ இருக்குன்னு சொன்னாலே என்ன சர்ப்ரைஸ் என்ன ஏதுன்னு 1008 யோசனை உனக்குள்ளே இருக்கும். அதுவே உன்னை தூங்க விடாது. ஓகே, இப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும் தானே மேலே வந்தேன், சொல்லு. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? பொழப்ப கெடுக்க போய் தானே மேலே வந்திருக்கேன். டேய் 12 ஆக இன்னும் 10 seconds. 9 8 7 6 5 4 3 2 1. ஒரு பர்த்டே பேபி என்ன ஆசைப்பட்டாலும் அதை செய்யணும். அதனால தான் இந்த ஏற்பாடு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எப்படியும் நான் அந்த உனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப. அதனால தான் இதை பண்ணேன். மற்றபடி வேறு எந்த எண்ணத்துலையும் பண்ணலை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் விஷ். ரொம்ப தேங்க்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். உன் பிறந்த நாள் உன் பிறந்த நாள். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. குட் நைட். ஓ ஓகே ஓகே. எனக்கு யார் விஷ் பண்ணியிருந்தாலும் விஷ் பண்ணலைனாலும் நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட பர்த்டேக்கு நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணிட்டேன். தேங்க்யூ. நோ மென்ஷன். என்னடா வர வர ஆளு ஒரு மாதிரி தினசாவே மாறிக்கிட்டு வர வர ஸ்ரீ மேல பாசமே கிடையாது. என்ன அப்படிலாம் இல்லை ஸ்ரீ. உன் மேலே யாருக்காவது பாசம் இல்லாமல் இருக்குமா? ஒன்றும் இல்லை, நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் மதுரைக்கு சென்னைக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. அதான் நான் என்னடா பண்றது? எனக்கு கேஸ் வந்தா போய் தானே ஆக வேண்டியதா இருக்கு. அதுக்காக என் செல்ல குட்டி கண்டுக்காம இருப்பனா? அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீ கிட்ட எதையுமே மறைச்சதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ கொஞ்ச நாளா என் செல்ல குட்டி மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ஸ்ரீ. இளங்கோ, உன்னை இன்னைக்கு நேற்று நான் வளர்க்கல. என்ன, நீ பிறந்ததுலேருந்து என்கிட்ட தான் வளர்ந்த. உன்னை நான் பெற்று எடுக்கல, ஆனால் உன்னை நான் வளர்த்துருக்கேன்ல. உன்னை எப்படி வளர்த்துருக்கேன், நீ எப்படி இருப்ப, நீ என்ன செய்வ, எல்லாமே எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை இசையா? ஒன்றும் இல்லை ஸ்ரீ. நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாதான் அதில் 1000 காரணம் இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும். சரியா? நான் உன் அம்மாடா, என்னால் இதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? ஒன்றும் இல்லை ஸ்ரீ. இங்கே பாரு, உனக்கும் இசைக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் டீப்பாக லவ் பண்ணுறீங்கன்னு மட்டும் அம்மாவுக்கு தெரியும். பட் உங்கள் 2 பேத்துக்கு இருக்கிற பிரச்சனை தான் உங்கள் லவ்வை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸாக இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாரு, அம்மாவை பாரு, எந்த ஒரு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குது. அதுக்காக ஐயோ இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுன்னு இல்லை. என்ன சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, 2 பேரும் ஒரு 1/2 hour மனசு விட்டு பேசுங்களேன், அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸ்ரீ, இப்போ எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் ஆர் போட்ட மாதிரி ஒரு டாலர் போட்டு ஒரு செயின் போட்டிருந்தேன்னு சொல்லி அது ஊட்டியில் மிஸ் ஆகிடுச்சுன்னு. அது இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டே தான் இருக்கேன் ஸ்ரீ. எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த செயின் அதை பற்றி என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க? அதான் ஊட்டியில் மிஸ் ஆகிடுச்சு நீ. ஆமாம் ஸ்ரீ. ஆனால் அந்த செயின் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அதான் அது ஒரு சென்டிமெண்டலான செயின் இல்லை. அதான் ஸ்ரீ. இங்கே பாரு, அது உன்னோட செயின், ஓகேவா? அந்த செயின் உன் அப்பா உனக்கு கொடுத்தது. அதே மாதிரி அன்புக்கிட்டே ஒரு செயின் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரியா? இப்போது அந்த செயின் மேட்டரை விடு.
அம்மா சொல்கிறது என்னென்னா, அது உன்னோட செயின் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சோ, இப்போ எப்படி அது மிஸ் ஆகி போச்சோ, அதே மாதிரி உனக்கான பொருள் உன்னை தேடி வரும். என்ன, கண்டிப்பாக காத்துக்கிட்டு சீக்கிரமாகவே வரும். அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே இருக்கும். ஓகேவா? சரி, கீழே பர்த்டே பார்ட்டிக்கு போகலாமா? அடி பிச்சிருவேன், வரமாட்டானாமா. வாடா. என்னலதா எல்லாத்தையும் கூட்டிட்டு முன்னாடி வந்து நிக்கிற, இன்னைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு வரலையா? நைட்டு பார்ட்டி வச்சிருக்கோம்ல, அப்பா வரேன்னு சொன்னாரு. இப்போ ஒரு முக்கியமான வேலையா இது நுங்கம்பாக்கம் வரைக்கும் போயிருக்காரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்ணுக்கு தானே பிறந்த நாள், அப்ப உன் புருஷன் வந்துதானே ஆகணும். என்னமோ ஆபீஸே கட்டிட்டு அழுகிறாரு. எனக்கு ஒரு டவுட், நீ அவருக்கு பொண்டாட்டியா இல்ல அந்த ஆபீஸ் அவருக்கு பொண்டாட்டியா? மாமா சும்மா இருங்க, ஏன் இப்படி செய்யறிய? நீ சும்மா இரு. அவங்க கேக்குறது நியாயமான விஷயம் தானே மருமகளே. அதுக்கு நீ எப்படி அதை கேட்பாங்க? அவங்க ஒரு மாதிரி நினைச்சுக்கிற மாட்டாளா? டே, அந்த டவுட் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. சரி, எங்க பர்த்டே பேபியை காணோம்? இசை, இசை பிரியா மா. தேவதை மண்ணிலே இல்லை என்றாரே, நீ பிறந்த போதிலே பொய்யாய் போனதே. சந்திரன் சூரியன் உன் அன்பை காணவே இரவும் பகலுமாய் போட்டி போடுதே. நீ மட்டும் உடனிருந்தால் உலகே என் காலடியில் இமைக்கும் நொடியிலும் பிரியாதே கண்மணியே. நேர்வில் தாங்குவே மடியில் வாங்குவே, தாயாய் மாறி உன்னை இசையாய் மாற்றுவே. இசை, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்கா. இப்பதானே இந்த செயினை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த செயின் எப்படி இவ போட்டிருக்கா? ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட எப்படி வந்திருக்கோம்? யோசிக்கிறியா? யோசி யோசி. இப்பல இருந்து இசையோட ஆட்டம் ஆரம்பம்டா. இப்போ இந்த செயினை இவ எப்படி எடுத்திருப்பா? ஊட்டியில எப்படி போயிருக்கு இவகிட்ட? கேட்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா இதை பத்தி நம்ம கேட்டுதான் ஆகணும். பாட்டி முடியட்டும், அப்புறம் கேட்போம். நீ கேட்டாலும் இந்த செயின் உனக்கு நான் கொடுக்க போறதில்ல. ஏன்னா இனிமே இது என்னோடது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். என்ன பலமான திங்கிங் போல. நீ ஷாக் ஆகணும் தான் நான் இந்த செயினை போட்டு வந்தேன். இது என்ன பிரமாதம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் மொட்டை மாடி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேக் வெட்டி முடியட்டும், அப்புறம் பாரு உன் இசையார். இசை போதும், கேக் வெட்டு. சரிம்மா. இளங்கோ மாமா எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க. பட் உங்களோட விஷ் மட்டும் எனக்கு கிடைக்கல. விஷயங்க கேட்டு வாங்கக்கூடாது தான், ஆனால் ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. சரிடி, சீக்கிரமா கேக் வெட்டு. லட்சுமி, அடி வாங்கிட்டு ஓட போற என்ன? வந்ததுல இருந்து அவளை உனக்கு ரொம்ப சேட்டையாகி போச்சு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுத்தீங்களாமா? அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? எவ போட்டு விட்டான்னு தெரியல. கேண்டில ஏத்துங்க, பாட்டு போடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. கேக் வெட்டுமா? சரிங்க பாட்டி. அதுக்குள்ள என்ன அவசரம்? வெயிட். அதுக்குள்ள என்ன அவசரம்? வெயிட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இது என்ன, இன்னும் பர்த்டே பார்ட்டி வந்து முடியல. இன்றைக்கி வீடியோ டைமிங் அதிகமாக இருந்ததுனால வந்து அந்த ட்விஸ்டட் பர்சனை மட்டும் காமிச்சிருக்கோம். அடுத்த எபிசோடு வந்து பர்த்டே பார்ட்டி ப்ளஸ் வந்து இசையோட சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ரெண்டையும் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சரி, பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மூக்கூட பண்ண மாதிரி தான் நடக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து அடுத்த எபிசோடில் சந்திப்போம். ஓகே, டாட்டா, பை பை.